வணக்கம் நண்பர்களே. இனப்படுகொலை தொடர்ச்சியான ஒரு அழுத்தத்தை ஈழத்தமிழ் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றும் கூட 16 வருடங்கள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 16வது நினைவு நாள் இப்பொழுதுதான் நடைபெற்று முடிந்திருக்கிறது. முள்ளிவாய்க்கால் மறக்க முடியாத ஒரு இடம். நந்திக்கடல் ஓரம் மறக்க முடியாத ஒரு இடம். தொடர்ச்சியாக வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அந்த மக்களுக்கான நீதி வேண்டும், அது இனப்படுகொலை என்று பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக முயற்சி செய்து வருகின்றார்கள். இங்கே இனப்படுகொலை தடுப்பு மற்றும் தண்டிப்புக்கான சர்வதேச மையம் லண்டன்ல இருந்து இயங்குகிறது. இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் பிரிவென்ஷன் அண்ட் ப்ராசிக்யூஷன் ஆஃப் ஜெனோசைட், ICPPG. இந்த ICPPG அண்மையிலே ஒரு மனுவை நம்பர் 10 பிரதமர் அலுவலகத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. அந்த விடயங்கள் தொடர்பாக இன்று நாம் பேச இருக்கின்றோம். எங்களோடு இங்கே அம்பிகை அவர்களும் மற்றும் ஜக்ஷனும் அபினாஷும் எங்களோடு இருக்கின்றார்கள். அவர்களோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல அம்பிகா சொல்லுங்க, நீங்க வந்து ICPPG வந்து அதனுடைய எப்ப அது ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன? ICPPG வந்து ஆக்சுவலா முள்ளிவாய்க்கால் நடந்து கொண்டிருக்க சென்டர் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ராசிக்யூஷன் ஆஃப் ஜெனோசைட் என்ற பெயரோடு ஆரம்பிக்கப்பட்டது. முக்கியமாக எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று செய்தது தான். அதுதான் எங்களுடைய முதல் செயற்பாடாக இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து முழுக்க எங்களுடைய சாட்சியங்களை நாங்கள் ஐநா சபைக்கும் மற்ற ஏனைய ட்ரிபியூனல்ஸுக்கும், இப்போ பீப்புள்ஸ் ட்ரிபியூனல்ஸ் அப்படி நடந்தது, அதுகளுக்கு கொடுக்கறதுக்காக எடுக்கப்பட்டது. அப்போ 2014 அது வந்து கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்பட்டு இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ராசிக்யூஷன் ஆஃப் ஜெனோசைடாக பெயர் மாற்றப்பட்டது. ஏனென்றா உலகத்துல தமிழர் எங்கெல்லாம் இருக்கணுமோ அங்கே எல்லாருமே சாட்சிகள் கொடுக்க வேண்டும் என்பதாக பிரித்தானியாவில் பிரதான கிளை இருந்தாலும் மற்ற நாடுகள்ல இந்த சாட்சிகள் எடுக்கப்பட்டு ஐநா சபைக்கு 2014 அக்டோபர் மாதம் கையெழுக்கப்பட்டது. அப்ப அதை தவிர எங்களுக்கு சாட்சிகள் கலெக்ட் பண்ணி கொடுக்கறத அது எங்களுடைய பிரதான இது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதை தவிர நாங்கள் இப்ப சாங்ஷன்ஸ், இப்ப ரோயெல்லாம் சொல்லுவார், இங்க பிரித்தானியா பாராளுமன்ற உறுப்பினர்களை சாங்ஷனுக்கு கையெழுத்து வாங்கி அந்த இதை முக்கியமாக ஒரு பிரதான வேலையாக இப்ப தொடர்ச்சியாக வருடங்கள் பல செய்து வந்து அத்தனை எம்பிமாரையும் நாங்கள் இன்னும் அணுகவில்லை. ஆனால் அணுகினவை அவ்வளவு பேரும் எங்களுக்கு நடக்கிறது இனப்படுகொலை என்றதை வந்து ஒத்துக்கொள்கிறார்கள். அப்ப அந்த ரீதியில தான் இந்த சாங்ஷனும் இப்ப வந்து நடந்தது. ஆனால் நாங்கள் கேட்ட அவ்வளவு பேரையும் சாங்ஷன் பண்ணல. இருந்தாலும் ஏதோ ஒரு என்ன சொல்றது, யானை பசிக்கு எள்ளு பொரியோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இப்பதான் அதை மூவ் பண்ணி இருக்குது. ஆனா இதை தவிர நாங்கள் ITJP இப்படியான பல இன்டர்நேஷனல் இது ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இவைகளோட சேர்ந்து நாங்கள் எப்படி இந்த இனப்படுகொலையை முன்னெடுத்து செல்வது என்பது ஒரு பிரதான விடயம். இதோட எங்களுக்கு நாங்கள் வாலண்டியர்ஸ் இப்ப 2 பேர் வந்திருக்கினா, அவ 2 பேருமே டோர்ச்சர் விக்டிம்ஸ். அதாவது இப்ப நாங்க சொல்றோம் 2009 எல்லாமே முடிஞ்சு போச்சுது என்று சொல்றாக்களுக்கு இந்த 2 பிள்ளைகளும் இப்ப 2023 22 23 டோர்ச்சர் பண்ணப்பட்டு வந்தாங்க. இதுலயும் இப்ப ரோய பாத்தீங்கன்னா இப்ப இங்க படிச்சு கொண்டிருந்த பிள்ளை
எல்லாரும் இங்க சிலோனுக்கு போயினம்னு சொல்லிக்க இவர் அங்க போய் அங்க அங்க எங்களுடைய செயற்பாட்டில ஈடுபட்ட மெயின் காரணமாகவே இவர் டோர்ச்சர் பண்ணப்பட்டு வந்தவர். சரி, அதனால இப்ப ரோய் உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க இலங்கைக்கு போன நேரம் நீங்க ஸ்டூடெண்ட் விசாவிலையா இங்க வந்தீங்க? நான் முதல் தரம் இங்க ஸ்டூடெண்ட் விசாலாம் வந்தேன். எத்தனையாம் ஆண்டு வந்தீங்க? நான் 2022ஆம் ஆண்டு வந்தேன். சரி, திரும்ப பிரிட்டனுக்கு. எப்ப இலங்கைக்கு போனீங்க? நான் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி கடைசி மற்றும் மார்ச் தொடக்கத்துல போனேன். இப்ப அந்த நேரம் உங்கள்ட்ட இந்த விசா ஸ்டூடெண்ட் விசா உங்கள்ட்ட இருந்தது, போகலாம் வரலாம், அந்த அந்த ஒரு நிலைமை இருந்தது. சரி, போன நேரம் என்ன நடந்தது? போன நேரம் என்ன நான் கொஞ்சம் சாராம்சமா சொல்லணும்னு சொன்னா நான் வந்து சின்னதுல இருந்தே கொஞ்சம் பொலிட்டிக்கலி வந்து ஆக்டிவான ஒரு ஆள். இப்ப எங்களுக்கு வந்து இலங்கையில வந்து எங்களோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் வந்து ஓப்பனா சொல்றதுக்கான ஒரு நிலைமை எங்களுக்கு அங்க இல்லை. பட் இங்க யூகேக்கு வந்த கையோட வந்து இங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஸோ எங்களோட தேசிய தலைவரை பத்தி இங்க கதைக்கலாம் என்று சொல்லி ஒரு நிலைமையில் இருக்கேக்குள்ள வந்து நான் வந்து இங்க வந்து என் அரசியல் செயற்பாடை வந்து ஃபுல் ஃப்ளோல செஞ்சேன். அந்த அடிப்படையில வந்து இப்ப நான் வந்து இப்ப பிரித்தானியாவுக்கு வந்து ஸ்டூடெண்ட் விசால வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் ஆளுமையில் இருக்கிறபடியா இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் வந்து இங்க ஏற்கனவே பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருக்கணும். ஸோ அவ இந்த ரெஃபரல்ஸுக்கு ஊடாக வந்து எனக்கு வந்து இப்ப ஐசிபிபிஜி, ஐடிஜேபி, எங்களோட டிஜிடி இது எல்லாமே எனக்கு ஃபுல்லா தெரிய வந்து. ஸோ நான் என்ன வந்து ஒரு ஐசிபிபிஜி இந்த வாலண்டியரா வந்து இணைச்சுக்கொண்டேன். ஸோ அம்பியக்கா சொன்ன மாதிரி வந்து இப்ப நான் நினைச்ச பகுதியில இருந்து நான் மெயினா ஒர்க் பண்ண கேம்பெயின் சொன்னா இப்ப சாங்ஷன் சவேந்திர சில்வா கேம்பெயின், இங்க யூகே எம்பிஸை மீட் பண்றது, போர் குற்றவாளி என சவேந்திர சில்வாவை சாங்ஷன் பண்ணணும் யூகே கவர்மெண்ட் என்று சொல்லி நிறைய எம்பிஸோட மீட் பண்ணி காய்ச்சேன். ஸோ இந்த அடிப்படையில வந்து இப்ப நான் வந்து இலங்கைக்கு வந்து இந்த பர்சனல் ட்ரிப் ஒன்று போயக்குள்ள வந்து எந்த பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் நீங்க யூகேல நான் வச்ச பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் அடிப்படையில வந்து நான் சட்டவிரோதமா கடத்தப்பட்டு அங்க துன்புறுத்தப்பட்டேன். இப்ப அதை நீங்க எனக்கு விளங்கப்படுத்தலாமா? எப்படி நீங்க கடத்தப்பட்டீங்க? ஏர்போர்ட்ல இருந்து கொண்டு போகப்பட்டீங்களா? அது என்ன விஷயம் எனக்கு விளங்கப்படுத்தலாமா? ஏர்போர்ட்ல இருந்து கொண்டு போக படையில நான் ஏர்போர்ட்ல இருந்து நான் கிளியர் பண்ணி நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனா பிறகு எங்க வீடு யாழ்ப்பாணம். எந்த வீடு வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கு. யாழ்ப்பாணம் எங்க? யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி. சுண்டுக்குழியில. ஓகே, அதுக்கு பிறகு நடந்த விஷயத்த சொல்லுங்க. அதுக்கு பிறகு வந்து நான் வந்து இப்ப நான் இப்ப எனக்கு வந்து அங்க நான் இலங்கையில இருக்கிறதுல இருந்தே வந்து எனக்கு வந்து முன்னாள் போராளிகளோட குடும்பங்களுக்கு உதவி செய்யற அந்த ஒரு வழக்கம் என்னில இருக்கு. அப்ப எங்களுக்காண்டி பாடுபட்டாக்கள் வந்து இப்ப எங்களுக்காண்டி பாடுபட்டு வந்து கஷ்டப்படிடும். ஸோ அவைகளுக்கு என்னால ஏழுமான நீதி உதவியை வழங்குறோட பழக்கம் இருக்கு. ஸோ அங்க நான் போன டைம்ல வந்து இப்ப நான் அந்த என் அஜெண்டால அதுவும் இருந்தது. அந்த டைம் அங்க ஒரு தேவை இருந்தது. அப்ப அதால வந்து நான் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. அப்ப நான் போன அப்புறம் அங்க அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருந்தோம்னா நான் அதையும் அட்டென்ட் பண்ணி இந்த முன்னாள் போராளிகளுக்கான உதவியை வந்து நான் வழங்கினேன். அந்த வழங்கி போட்டு நான் வந்து வீட்டை வந்து நிக்க பின்னேரம் போல நான் வந்து என்ற நண்பர்களால மீட் பண்றதுக்கு நான் வந்து வெளியில போயக்க வந்து நான் வந்து இப்ப ஸ்ரீலங்கன் அஃபீஷியல்ஸால வந்து இடமறிக்கப்பட்டு இப்ப நான் அதை இப்ப என்னத்தான் வந்து விசாரிக்க போயணும்னு எனக்கு தெரியாது. நான் நினைச்சேன் வேற ஏதோ வேலைக்கு வந்திருக்கேன். எத்தனை நாள்ல நடந்த எஜெக்ஷன்? நான் இலங்கைக்கு போயா நான் வந்து 28th வந்து ஸ்ரீலங்கால லேண்ட் பண்ணேன். நான் வந்து கடத்தப்பட்டது 3ஆம் தேதி. அப்ப அவ்வளவு நாளும் உங்களை அவர்கள் கண்காணித்துக் கொண்டு இருந்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? கட்டாயம் என்று சொன்னா இப்ப நான் வந்து இப்ப சித்திரவதை அனுபவிச்ச நேரங்கள்ல வந்து அவையில் எங்கள்கிட்ட சொல்லித்தான் இருந்தது. என்று சொன்னா குறிப்பா வந்து நான் இங்க ஐசிபிபிஜியோட ஒர்க் பண்றேன், டிஜிடியோட நான் இப்ப இங்க ஈவெண்ட்ஸ்ல வந்து நான் கோஆர்டினேட்டர்ஸா ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்றது. ஆல்சோ வந்து இப்ப முன்னாள் போராளிகளுக்கு உதவி செஞ்சது வந்து அவன் இமீடியட் அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ணிருக்கேன்னு சொன்னா இப்ப என்ன புலிகளை வந்து மீள உருவாக்க வந்துருக்கிறீங்களா, இல்லாட்டி பிரித்தானியில இருந்து பண உதவி கொண்டு வந்திருக்கிறீங்களா என்று சொல்லி என்ன நான் செய்யாத குற்றத்துக்காண்டி வந்து என்ன ஒரு ஹியூமானிட்டேரியன் எய்டா வந்து நான் செய்ய போனது. இப்ப எனக்கு வந்து அது வந்து ஒரு சட்ட என்னன்னு சொல்றது இப்ப ஒரு டெரரிஸ்ட் ட்ரீட் பண்ற மாதிரி என்ன ட்ரீட் பண்றாங்க.
அங்க மாறன் இதுல எனக்கு ஒரு விளக்கம் ஒன்று வேணும். அப்ப இங்க நீங்க போராட்டங்களை கலந்து கொண்டிருந்த நேரத்துல வீடியோ எடுத்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்படியா? அதை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ரீலங்கால இவ்வாறான கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது என்று நீங்க நினைக்கிறீங்களா உங்களை? கட்டாயமா என்று சொன்னா இப்ப நான் இப்ப இங்க வந்து எப்படியோ மீடியா கவரேஜ் இருக்கு. நாங்க பப்ளிக்ல தான் எங்களோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியனை வைக்கிறோம். ஆஹ் ஆனா வந்து இப்ப அது எங்கட உடனே வந்து நாங்க அதை ப்ரோசஸ் பண்ண மாட்டோம். இப்ப எங்கட வந்திருக்கா வரையிலையா என்று சொன்னா இப்ப இது வந்து நாங்க ஜெனியூனா வைக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் எங்கட. சோ இது மீடியால வரணுமா வரக்கூடாதா, இது எங்களை கவர் பண்ணணுமா அப்படி இல்லை. இப்ப இது எங்களுக்குள்ள வந்து இருக்கிற உணர்வு. சோ பட் அத வந்து அவங்க வந்து என்ன அக்யூஸ் பண்ணிக்க அதை சொல்லித்தான் அக்யூஸ் பண்றாங்க. என்று சொன்னா இப்படி நீங்கள் இலங்கை கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து பொலிட்டிக்கலி வந்து அங்க ஆக்டிவா இருக்கிறீங்க, இலங்கை ராணுவத்துக்கு எதிராக வந்து செயற்படுறீங்க என்று சொல்லித்தான் என்ன அக்யூஸ் பண்ணது பேசிக்கா. சரி, தொடர்ந்து பேசுவோம். நாங்கள் இப்பொழுது அபினேஷோடு நாங்கள் தொடர்பு கொள்வோம். அபினேஷ், நீங்கள் ஐசிபிபிஜில என்னவா நீங்க பங்களிப்பு செய்றீங்க? என்ன விஷயம்? நான் வந்து அந்த இதுல ஒரு செயற்பாட்டு உறுப்பினராக தான் இருக்கிறேன். நாங்க கொஞ்சம் நிறைய நாட்களாக தான் நாங்க சேர்ந்து பயணித்து கொண்டு வரோம். அது வந்து கடந்த 16 வருடங்களுக்கு முன்னுக்கு அந்த இலங்கையில நடந்த இனப்படுகொலையில சரியாக எத்தனை பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற ஒரு உறுதியான ஒரு எண்ணிக்கை இதுவரைக்கும் ஒழுங்கா தெரியல. அந்த அதே ஒரு அபினேஷ், நீங்க வந்து எங்க பிறந்தீங்க அபினேஷ்? நான் மன்னார் மாவட்டத்துல இலுப்பைக்கடவையில பிறந்தேன். ஓகே, எப்ப நீங்க லண்டனுக்கு வந்தீங்க? நான் 2022ஆம் ஆண்டு இங்க வந்தேன். ஓகே, ஏன் உங்களோட தமிழ் வித்தியாசமா இருக்கு? நீங்க இந்தியாவுக்கு போய் வந்தீங்களா? ஏன், என்ன விஷயம்? இல்ல இந்தியாக்கெல்லாம் போய் வரையில. நான் ஸ்ரீலங்கா தான். நீங்க நேரடியா அங்கே நீங்க வந்தீங்க? ஆமா, அங்க இருந்து இங்க வந்தேன். சரி, ஓகே. உங்களுடைய அனுபவங்களை எனக்கு சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன விதமா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க? என்ன விஷயம்? நான் வந்து இலங்கையில் இருக்கைக்குள்ள நான் முன்னாள் போராளிகளுக்கும் எனக்கும் லிங்க் இருக்கு. முன்னாள் போராளிகளுக்கு நான் உதவி செய்தனான் என்ற அடிப்படையில வந்து இலங்கை ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டேன். எத்தனையாம் ஆண்டு? 2022ஆம் ஆண்டு. ஓ, அதுக்கு பிறகு? சட்டவிரோதமா தான் கைது செய்யப்பட்டேன். அதே நாள் கழிச்சு ஒரு 3 நாள் கழிச்சு சட்டவிரோதமா தான் நானும் வெளியே வந்தேன். ஒரு சொல்ல விரும்பல எப்படி வந்தேன் வந்து. அது சரி. நீங்க சட்டவிரோதமா வெளியே வந்தேன். விரும்பாத விஷயங்களை, அந்த கஷ்டமான விஷயங்களை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சரி, சரி. நீங்க வந்து ஓகே, சட்டவிரோதமா கைது செய்யப்பட்டு பிடிஐயின் கீழ கைது செய்யப்பட்டீங்க. 4ஆம் ஆண்டு என்ற அடிப்படையில கைது செய்யணும். அதான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ கைது செய்யப்பட்டிருக்கிறீங்க. எல்லாம் 2022ஆம் ஆண்டு. 22ஆம் ஆண்டு நடந்தது. ஓகே. அப்ப கைது செய்யப்பட்டு கொண்டு போய் உங்களை விசாரிச்சாங்க. நீங்கள் எப்படியோ அங்க இருந்து வந்துட்டீங்க வெளியில. ஆமா. ஓகே. அப்படியே வந்து அதுக்கு பிறகு சொல்லுங்க. இனி அந்த இலங்கையில இருந்தா எப்படியும் ஒரு கட்டாயம் தெரியும். உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் இங்க வெளிக்கிட்டு வரலாமான்னு. அந்த நாட்டுலதான் உயிர் ஆபத்து எப்படியும் கொண்டுருவாங்கன்ற அடிப்படையில தான் நான் இங்க வந்தேன் நான். சரி, இப்ப இங்க வந்து ஐசிபிபிஜியில நீங்கள் அன்னைக்கு கொண்டு போய் ஒரு மகஜர் கொடுத்திருக்கிறீங்க, நம்பர் 10ல. இப்ப இலங்கையில் நடைபெற்ற தமிழின படுகொலையை பிரித்தானியா உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா பிரித்தானியா வந்து உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? அதான் அந்த இலங்கையில் நடந்த அந்த போர் யுத்தங்கள் எல்லாம் வந்து ஒரு 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 முறையான ரீதியில தான் நடந்தது. இலங்கை ராணுவம் சொல்லுது அது முறையற்ற ரீதியில அப்படி கைது ஆக்கிரமிக்கிறாங்க அப்படி இப்படின்னு. அதெல்லாம் இல்ல. ஆனா அதுக்குரிய எல்லா ஆவணங்கள் எல்லாமே ஒரு எங்களுக்கு சாட்சியமா தான் இருக்குது. அதனால எங்களுக்கு அது கட்டாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. ஆனா வந்து பிரித்தானியாவும் சேர்ந்து உதவி செய்தது விடுதலை புலிகளை இல்லாமல் ஆக்குவதற்கு. இந்த டைம்ல வந்து அதுக்குரிய எல்லா ஆவணங்கள் தமிழினத்துல அந்த அழிச்சாங்க அந்த சொல்லுங்க. இலங்கை ராணுவ தளபதியா இருந்தவர் சவேந்திர சில்வாண்டு. அவர் வந்து இலங்கையில் அந்த படுகொலை செய்யப்பட்ட நாளன்று இலங்கை தமிழ் மக்கள் எல்லோரையும் வந்து சட்டவிரோதமா கொல்றது, நிறைய பாலியல் இதுகளுக்கு உட்படுத்துறது, அப்படியான பல வேலைகள் அவர்கள் தான் செய்தார்கள். அவர்கள் எல்லாத்தையும் அவர்கள் மூடி மறைச்சு போட்டு எல்லாம் தமிழாக்கள் என்று மாட்டி விட்டுட்டு அவர்கள் நல்ல பேர்களை வேண்டிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இந்த இடத்துல அம்பிகை செல்வகுமார் அவர்களே, இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் உங்களை
உங்களை எனக்கு தெரியும் 2000ஆம் ஆண்டுல இருந்து எல்லா தொலைக்காட்சிகள்லையும் நான் உங்களை இன்டர்வியூ பண்ணிக்கிறேன். இதுல முக்கியமான விஷயம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இருக்கு தானே, ICC. அதை நாங்கள் தொடர்ச்சியா பார்த்து வருகிறோம், நீங்களும் பார்த்து வருகின்றீர்கள், எல்லா அனுபவஸ்தர்களும் அதனை பார்த்து வருகின்றார்கள். இப்ப ICCயில இலங்கையை பிரேரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றீர்கள். இது எவ்வளவு தூரம் சாத்தியமா இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் நீங்க சொல்றதுக்கு முதல்ல, அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முதல்ல நான் இதுல என்னன்னா, அவினாஷ பாத்தீங்கன்னா அவர் முள்ளிவாய்க்கால் நேரம் ஒரு 4 வயது பிள்ளையா தான் இருந்தவர். அவர் ஒரு குழந்தை பிள்ளையா இருந்தவர் தான் இன்றைக்கு டோர்ச்சர் பண்ணப்பட்டு வந்திருக்கிறார். அவரால இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்க தொடர்ச்சியாக அவருக்கு நடந்த அந்த டோர்ச்சர் அவரால கதைக்க முடியாது. மற்றது இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்றோம், நீங்க வெளியில போய் முகங்காட்டி கதைக்காதீங்கோ, கதைச்சால் ஊர்ல அங்க உள்ளவைக்கு பிரச்சனை வரலாம் என்று சொல்லிக்கையும் அவர்களுக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நடக்க கூடாதுன்றதுல சரியான உறுதியா இருக்கின. அதாலதான் இன்றைக்கு எங்களுக்கு நடந்துட்டு இனி எங்கட பிள்ளைகளுக்கோ எங்கட பேர பிள்ளைகளுக்கோ நடக்க கூடாதுன்றது. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வாரன், முதல்ல அவினாஷிட்ட கேட்ட கேள்விக்கு பிரித்தானியா செய்யுமா செய்யாதாண்டு ஒரு கேள்வி. எங்களுக்கு இப்ப தொழிற்கட்சி நிக்கிறது. தொழிற்கட்சியில நிறைய பேர் உண்மையா சொல்ல போனா தொழிற்கட்சி மட்டும் இல்ல, 3 மெயின் கட்சியில இருந்துமே இனப்படுகொலை என்று எம்பிமார் செய்திருக்கிறார். எறும்பூர கல்லும் தேயும் என்று சொல்லுவினார். ஆனா என்ன பிரச்சனைனா, இப்ப இண்டிவிஜுவலா ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்ப ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனா அதை பாராளுமன்றத்துல பேசி அதை ஒரு சட்டமாக்கவோ அல்லது அந்த விஷயத்தை கொண்டு போய் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வல்லமை அது லேபருக்கும் இல்ல, கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இல்ல, வேற யாருக்கும் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை தமிழருக்கு இருக்கின்றதுதான் என்னுடைய ஆர்கியூமெண்ட். என்னென்றால் எங்களுக்கு தான் வலி. அதால நாங்கள் அவர்களை செய்விக்க வேண்டியது. இப்ப இந்த பிள்ளைகள் இன்னும் பிரஜை இல்ல, நான் இந்த நாட்டு பிரஜை. அப்ப நான் இங்க சிவில் சர்வெண்டா இருக்கிறேன். என்னால் ஆன முழு முயற்சியும் நாங்கள் திரும்ப எங்களோட உண்மையை சொல்லி ஆதாரங்களை திரட்டி இங்க எவிடன்ஸுக்கு இப்ப இவ்வளவு நாளும் செய்யாதவ ஏன் இப்ப சிவேந்திர சில்வாவை தடை எடுத்திருக்கிறார். அதுகள் எல்லாம் நடக்கும். ஒன்று ஜியோபொலிட்டிக்கல் தேவை, ஜியோபொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ்ன்றது இருக்குது. ஆனா அந்த நேரத்துல நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிற ஆதாரங்களும் அவைக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். மற்றது இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு நடக்கிற போர் எல்லாமே சிலோன் எப்படி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அடிப்படையா வச்சு செய்திச்சோ அதுகளைத்தான் இன்றைக்கு செய்துட்டு வருது. அப்ப மனச்சாட்சி உள்ளவ எப்படியாவது எழும்புவினம், கட்டாயம் எழும்புவினம். இப்ப மற்ற இனப்படுகொலைகளை கம்பேர் பண்ணிக்க தமிழற்ற இனப்படுகொலை எங்களுக்கு 16 வருஷம் ஆயிட்டுதுன்றது நோவுது. ஆனா மற்ற இனப்படுகொலையும் பார்க்க இப்ப உதாரணத்துக்கு கனடா எப்பவோ எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைன்றது அங்கீகரிச்சிட்டுது. அப்படி தமிழர்களால இது நிச்சயமா சாத்தியம். எங்களோட பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு பெரிய உத்தியோகங்கள்ல பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன்ல வந்து கொண்டிருக்கணும். அப்படி வரைக்க கட்டாயமாக ஒரு கட்டத்துல ஏலும். அடுத்த கட்டமாக நீங்க கேட்ட அந்த ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு உண்மையாக நாங்கள் கொண்டு போக இயலாது. ஆனால் ஒரு அரசாங்கம் நினைத்தால் எல்லாத்தையும் தலகீழா மாத்தியும் செய்யலாம். உதாரணத்துக்கு நான் உண்ணாவிரதம் இருந்த நேரம் எனக்கு தெரியும், அவர் UN ஹியூமன் ரைட் கவுன்சிலால சில இது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண இயலாது. நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்றால் அது ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் போட்டு அதை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு பவர் அவைக்கு கொடுத்து கலெக்ட் பண்ண வச்சவன். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஐசிசியை பற்றி கதைக்கிற நேரம் நாங்கள் இப்ப அண்மையில உள்ள விஷயம் தானே. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேல் மீது கொண்டு வந்த அந்த குற்றச்சாட்டை ஒரே வீட்டோல எல்லாருமே நிராகரித்து விட்டார்கள். ஆகவே
இது ஒரு சாதாரணமான இல்லை. எல்லா நாடுகளும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எல்லா நாடுகளும் உதவி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, வீட்டோ பவர் உள்ள நாடுகள் வந்து மிக முக்கியமாக உதவி செய்ய வேண்டும். இந்த இடத்துல வந்து நாங்க தமிழருக்கு எதிராக வீட்டோ பவர் கொண்டு போயினோம்டா அது சைனாவும் ரஷ்யாவாகவும் இருக்கலாம். ஆனால் நாங்கள் முயற்சி செய்வதில் பிழை இல்லை. மற்றது அது சரி, அது சரி. அது சரியான விஷயம். அடுத்த விஷயம் இருங்க. ஜக்ஷன் என்னன்னா, இங்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இங்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது என்னன்னா, நீங்க வந்து அண்மையில இந்த மகஜரை கொண்டு போய் கொடுத்திருக்கிறீங்க. அதை நான் பாராட்டுறேன். நிச்சயமாக உங்களால ஏழுமான முயற்சிகளை நீங்க செய்த விஷயம் வந்து பாராட்டுறேன். இந்த மகஜரை நம்பர் 10ல கொண்டு போய் கொடுத்தீங்க. இப்ப இந்த மகஜரை கொடுக்கிற நேரத்துல உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு எடுக்கப்படும் என்கின்ற மனநிலை எப்படி இருந்துச்சு ஜக்ஷன்? நாங்க இந்த பெட்டிஷனை வந்து இப்ப நான் இந்த பெட்டிஷன் வந்து ஹேண்ட் ஓவர் பண்றதுல போன வருஷம் ஒர்க் பண்ணா இந்த வருஷம் வந்து இந்த முழு ஆதரவை கொடுத்து ஒர்க் பண்ணிக்கிறேன். இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க முதல்ல வந்து கேட்ட கேள்வி வந்து இப்ப யூகே கவர்மெண்ட் இப்ப நாங்க முதலா ஒரு என்னன்னு சொல்ற பிரைமரி கோலா நாங்க வச்சிருக்கிறோம் வந்து யூகே கவர்மெண்ட் வந்து ஜெனோசைடை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொல்லி. நீங்க பண்ணுமான்னு கேட்ட நீங்கள் எந்த கருத்து என்னன்னு சொன்னா கட்டாயம் பண்ணணும் விளங்குதா? என்று சொன்னா இவைகளுக்கு யூகே கவர்மெண்ட்டுக்கு மேல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு விளங்குதா? அதுல வந்து அவைகள் கட்டாயம் வந்து அது பண்ணியே ஆகணும். என்ற அம்பியக்கா சொன்ன மாதிரியும் வந்து தமிழாக்களோட என்னன்னு சொல்றது, இப்ப பொலிட்டிக்கல் பவர்ஸ் எங்களுக்கு வந்து ப்ரெஷர் போடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி வந்து இப்ப வந்து எங்களுக்கு கூடிக்கொண்டு வருது. அப்ப நாங்க இந்த பெட்டிஷனை வந்து எந்த நம்பிக்கையில கொடுக்குறோம்னு சொன்னா எங்கட ஆக்கள் இருக்கிற நம்பிக்கையில நாங்க கொடுக்குறோம். இது வந்து நாங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். அதை வந்து இப்ப எல்லாரும் சேர்ந்து வந்து அதை சப்போர்ட் பண்ணி வினம்னு சொன்ன. அப்ப உங்களுக்கே தெரியும், இப்ப வந்து லேபர் கவர்மெண்ட்ல வந்து பல வருஷம் கழிச்சு இலங்கை வம்சாவளியில இருந்து வந்த உமாகுமாரன் என்றால் வந்து பிரைம் மினிஸ்டர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆயிருக்கிறார். அது வந்து என்னன்னு சொல்றது, இப்போ ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இப்ப நாங்க வந்து நாங்க கணக்கு இடங்களுக்கு வந்து எங்கட தலைமுறை இப்ப நாங்க வந்திருக்கிறோம். இப்ப நாங்க ரீசெண்டா இப்ப நாங்க விக்டிம் ஆஃப் டோர்ச்சர்ஸ் இதுல நாங்க வந்திருக்கிறார்கள். பட் இப்படி வந்து இந்த பேர் வந்து இங்க இருக்கிறோம். இப்ப நிறைய வந்து டிப்ளமேட்டிக் பொசிஷன்ஸுக்கு நாங்க வருவோம். எங்களோட ஜென்ரேஷன் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இப்ப கேட்கிறார்கள். இப்ப அடுத்த ஜென்ரேஷன் வந்து கொண்டு போக மாட்டா கட்டாயம். அதுல நான் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். என்ன சொன்னா, இப்ப இந்த வாழ்க்கை முழுக்க வந்து தமிழ் ரைட்ஸுக்காண்டி வந்து குரல் கொடுப்போம். அந்த நம்பிக்கையில நான் கொடுக்குறோம். என்ன சொன்னா, நாங்க அடுத்த ஜென்ரேஷன் எங்களோட ஜென்ரேஷன் எல்லாம் சேர்ந்து வந்து இப்ப இந்த கோரிக்கைகள் வந்து இதுகள் இவை நிறைவேற்றினாலும் என்ன எல்லாம் தமிழ் இனத்துக்கு வந்து தேவையோ அதை நாங்கள் நின்று செய்விப்போம். எங்களுக்கு நடந்தது வந்து இனப்படுகொலை, எங்களுக்கு நடந்தது வந்து இன்ஜஸ்டிஸ். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் டிலைட் இஸ் டினைட், டிலைட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். ஸோ அதுல வந்து சரியான உறுதியா இருக்கிறோம் நாங்கள். விளங்குதா? நாங்கள் எவ்வளவு தாமதிக்கப்பட்ட நீதி வந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது, உண்மைதான். ஆனா இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப திலீபன், இந்த 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 நீங்க ஒரு இளைஞனா இருக்கிறீங்க. இந்த ஐசிபிபிஜியினுடைய நடவடிக்கைகள்ல ஒரு மன திருப்தி உங்களுக்கு இருக்கா? இப்படி போனால் இந்த விஷயங்களை சாதிக்கலாம் என்கின்ற ஒரு மன திருப்தி உங்களுக்கு இருக்கா? கட்டாயம் இருக்குது. நீங்க தொடர்ந்து பேசலாம். நீங்க ஒரு வார்த்தையில சொல்லாம தொடர்ந்து நீங்க பேசலாம் ப்ளீஸ். அந்த கடந்த மே மாசம் 18ஆம் தேதி நடந்த பிரித்தானியில் நடந்த அதுலயும் இந்த கணக்கெடுக்கிற போது நிறைய பேர் வந்து பேர் தந்தவங்க. நிறைய பேர் தந்து அவங்க இது இன்னும் சொல்லிக்கொண்டே போறாங்க. அதனால எங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்களோட திட்டம் நல்ல நிறைவேறும் என்று எதிர்பாராத குறுக்கிறதுக்கு மன்னிக்கும். அவர் என்னன்னு சொன்னால், இப்ப ஐசிபிபிஜி வந்து இன்னொரு ப்ரொஜெக்ட்லயும் நாங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஐடிஜேபி பிளஸ் ஹெச்ஆர்டிஏஜின்னு சொல்ற ஒரு அமைப்பு வந்து கவுண்டிங் த டெத் சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ரன் பண்ணினா விளங்குது. அப்போ முள்ளிவாய்க்கால்லையும் வந்து அதுக்கு முதல் போர்க்காலத்திலையும் வந்து இறந்த ஆட்களோட டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி வந்து அதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ற ஒரு முயற்சியில வந்து அவை ஈடுபட்டு இருக்கிறான். ஸோ அதுக்கு வந்து ஐசிபிபிஜி வாலண்டியர்ஸ் வந்து இப்ப ஐசிபிபிஜி நாங்கள் வந்து எங்க எல்லாம் எங்களால டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கலுமோ அதை செய்து கொடுக்குறோம். அதுவும் ஒரு ப்ரொஜெக்ட் வந்து ஒரு வருஷம் இப்ப நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் ஆயிரம் நாள்ல செய்யறோம். அதுல வந்து இவர் ஒர்க் பண்றார். அதுதான் அவர் மீன் பண்றாரு. சாரி, நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. சரி, ஏற்கனவே வந்து பல அமைப்புகள், ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க 2000ஆம் ஆண்டுல இருந்து பார்த்து கொண்டு வரோம்,
பல அமைப்புகள் இயங்கி கொண்டிருந்தன. இப்ப ஒவ்வொருவரும் தனித்தனியே இயங்கி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இது ஒரு சிக்கலா இருக்காதா? தனிய ஏன் எல்லாருமா சேர்ந்து ஒன்றாக இயங்க முடியவில்லை? அம்பிகை அவர்கள் குறிப்பிடுங்க. இல்ல, இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இது எப்பவுமே சொல்றோம் நாங்கள், எல்லாரும் சேர்ந்து செய்தால் நல்லாத்தான் இருக்கும். ஆனால் இப்பவும் நாங்க சேர்ந்து செய்யலேன்னு சொல்ல இயலாது. ஏனென்றால் எத்தனை தமிழ் குழுக்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதிலும் தமிழீழம் என்பதிலும் உறுதியாக இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் நேரடியா நான் என்னுடைய அனுபவத்தையே சொல்றேன். உண்ணாவிரதத்தின் பொழுது இந்த சர்வதேசத்துல நான் அந்த பிள்ளைகளை எல்லாம் கண்டும் இருக்க மாட்டேன். அவ்வளவு பேரும் வந்தவர்கள், அவ்வளவு ஆர்கனைசேஷன்ஸும் வந்தது. அது நான் நினைக்கையில ஒரு ஆர்கனைசேஷன் ஆகுது இவ என்ன கோவிட்ல இருக்கிறா, இவ இந்தியால இருக்கிறான்ட்டு போக இல்லை. அத மாதிரி எல்லாம் இப்ப நாங்க இப்ப ஐசிபிபிஜியை பொறுத்த வரையில நாங்க வரலாற்று மையத்தோடையும் வேலை செய்யறோம், டிஐசியோடையும் வேலை செய்யறோம். டிஜிடி தான் டிஜிடியோட சிந்தனையில உருவானதுதான் ஐசிபிபிஜி. அதால நாங்கள் டிஜிடியோடையும் வேலை செய்கிறோம். பிடிஎஃபோட நாங்கள் எந்த ஒரு அமைப்பையும் சில நேரங்கள்ல 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தருடைய ப்ரையாரிட்டி வித்தியாசங்களா இருக்கலாம், அணுகுமுறை வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல தேவையின்றி வரைக்க அத்தனை பேரும் ஒரு பலமாகத்தான் சேர்ந்து வேலை செய்வோம். மற்ற இடங்கள்ல அந்த ஒற்றுமை நிச்சயமாக வரும், காலம் அதை கொண்டு வரும் என்றதுல எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா அதான். இப்ப அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லோரும் சுட்டுகின்ற ஒரு விஷயம் இதுதான். எல்லோரும் ஒற்றுமையாக வேலை செய்தால் ஒரே கோவில் அப்படி போய் அந்த சாதிக்க முடியும் என்பது. ரோய் ஜக்ஷன், இந்த இடத்துல இப்ப உங்களுடைய அனுபவங்களை பொறுத்தளவுல இப்ப ஏற்கனவே பல அமைப்புகள் ஸ்ரீலங்காவில தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஐசிபிபிஜியும் தடை செய்யப்பட்டிருக்காங்க. இல்ல, தடை செய்யப்படையில. ஓகே. அப்ப பல அமைப்புகள்னு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கிறது. அப்ப தடை செய்யப்படாத ஒரு அமைப்பில இருந்து நீங்க இலங்கைக்கு போறீங்க. அப்ப ஏன் நீங்க ஏன் நீங்கள் குறி வைக்கப்படுகின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்குதானே. மற்றவர்களுக்கு ஒரு பயம் வருமே. இப்ப இலங்கைக்கு போற நேரத்துல நாங்கள் கைது செய்யப்படுவோமோ என்கின்ற ஒரு பயம் வரும். வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? நீங்க கேட்கறது நல்ல ஒரு கேள்வி. பயம் இப்ப என்னன்னு சொல்றது, இப்ப எங்களோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ன்றது இப்ப நாங்கள் என்னன்னு சொல்றது, இப்ப மக்களோட கவனத்தை ஈர்க்குமா ஈர்க்காதான்னு சொல்லி செய்யற ஒரு விஷயம் இல்ல. இப்ப பொலிட்டிக்கலி நான் ஒரு ஒப்பீனியன் வைக்கிறேன்னு சொன்னா அது எனக்குள்ள இருந்து வரணும், ஆத்மார்த்தமா வரணும். சின்னன்ல இருந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், அதை நாங்கள் உண்மையென்று நம்புறோம். ஸோ அதை நாங்கள் பொலிட்டிக்கலி எங்களோட ஒப்பீனியன் வைக்கிறோம். அப்ப இப்படி இந்த அடிப்படையில எனக்கு இதுவும் ஒரு ரீசன். நான் ஐசிபிபிஜியோட ஒர்க் பண்ணேன். இது ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் ஒர்க்ஸ் நான் செய்ததில்ல. என்ன சொன்னா, நான் டிஜிடியோடையும் பயணிச்சிருக்கிறேன், டிஐசியோடையும் பயணிச்சிருக்கிறேன், ஐசிபிபிஜியோடையும் பயணிச்சிருக்கிறேன். அண்ட் ஆல்சோ இப்ப எனக்கு அங்க சொன்ன மாதிரி நான் இப்ப அங்க இருக்க முன்னாள் போராளிகளோட குடும்பங்களுக்கு உதவி செய்ய, இது எல்லாமே நான் மரத்தின் கிளையில தான் பார்க்கிறேன். எங்களை வேர் என்னன்னு சொன்னா இந்த 3 வருஷத்துல எல்லா இயக்கங்களோடும் எல்லா அமைப்புகளோடும் பயணிக்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றா இப்ப ஒருவர் ஒட்டி உறவாடுகின்றார்களா என்கின்றது ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. எல்லா அமைப்புகளோடும் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்கிறது? என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்லிக்கல எல்லாட்ட குறிக்கோளும் ஒன்றுதான். இப்ப நீங்க கேட்ட மாதிரி இப்ப ஒற்றுமையா இருக்கலுமான்னு கேட்டா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னு சொல்றது என்று சொன்னா, இப்ப நான் கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்றாங்களுக்கு தெரியும், நிறைய சர்ச்சஸ் இருக்கு. இப்ப யூகே வச்சு கேட்கல எவ்வளவு சர்ச்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் ஆங்கிலிகன் இருக்கு, புரொட்டஸ்டன்ட் இருக்கு, கத்தோலிக்கம் இருக்குது, அல்லேலூயா இருக்குது, எவ்வளவு ஃப்ரீ சர்ச்சஸ் இப்ப நச்சு பார்க்கிற அளவுக்கு இருக்கு. பட் எல்லாருக்கும் கடவுள் யார், அவங்களோட நோக்கம் என்ன, எல்லாம் ஒன்றுதான்.
அதே மாதிரி இப்ப நாங்கள் வந்து இப்ப நிறைய ஆர்கனைசேஷன்ஸா பிரிஞ்சிருந்தாலும் பட் எங்கட ரூட் எங்கட பேஸ்மெண்ட் எங்க இருக்குன்னு சொன்னா ஒரே நோக்கம் எங்களுக்கு தமிழருக்கான இப்ப எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை நீதி வேண்டும், எங்களுக்கு தமிழருக்கான தனி நாடு வேண்டும் என்று சொல்லித்தான் எங்கட நோக்கம் எல்லாம் ஒன்றை நோக்கித்தான் பயணிக்கிறது. ஆல்சோ வந்து ஐசிபிபிஜி வந்து அந்த நோக்கத்துல வந்து ஒரு செட் ஆஃப் வேலையை செய்யுது, டிஐசி ஒரு வேலையை செய்யுது. இப்ப எல்லாமே வந்து என்ன செய்ய ஒரு வேலையை வந்து எல்லாருமே வந்து பிரிச்சு செய்யறேன்னு தான் நான் பாக்குறேன் பிள்ளைங்க. ஏன்னா டிஐசியோட வேலை செய்ய அது வேற மாதிரி இருக்கும், ஐசிபிபியோட வேலை செய்ய ஒரு வேற கேம்பெயின் நாங்க ஒர்க் பண்றோம். இப்ப டிசிசி வந்து ஒரு வேற கேம்பெயினை ஒர்க் பண்ணும். சோ இப்ப நாங்க அப்படி பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இலங்கையில் நடைபெற்ற தமிழின படுகொலையை பிரித்தானியா உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும், ஐசிசிக்கு பிரேரிக்க வேண்டும், தமிழர்களுக்கு எதிரான யுத்த குற்றம் செய்த ஏனையவர்களுக்கு பயண தடை மற்றும் சொத்து தடைகள் விதிக்கப்பட வேண்டும், போர்க்குற்றவாளிகள் தூதுவர்கள் ஆவதற்கும் அதிகாரப்பூர்வ பதவிகள் வகிப்பதற்கும் தடையிட வேண்டும், சார்பற்ற சர்வதேச விசாரணையை அமைக்க பிரித்தானியா முன்னெடுப்பாக செயல்பட வேண்டும், தமிழின படுகொலையை விசாரிக்கும் சர்வதேச நீதிமன்றம் ஒன்றை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பல அமைப்புகள் தொடர்ச்சியாகவே பேசி வருகின்றன. அப்ப ஆனால் இதுவரையில ஏதாவது அசைந்ததாக தெரிகிறதா ரோய்? இதுக்கு என்னண்டா, நாங்க 2009ஆம் ஆண்டில இருந்து இந்த நம்பர் 10க்கு பெட்டிஷன் கொடுத்து கொண்டுதான் வாரோம். இவையே நாங்கள் வச்சு கொண்டுதான் வாரோம். இதுக்குள்ள இப்ப 16 வருஷம் எடுத்தது இந்த சாங்ஷனை கொண்டுறதுக்கு. அப்ப ஏதாவது நடந்ததாண்டா நிச்சயமாக நடந்திருக்கு. நாங்க 2009ஆம் ஆண்டு எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று இத்தனை எம்பிமார் அதை ஏற்றுக்கொள்ள. இப்ப குறைந்தபட்சம் தனிப்பட்ட முறையில கட்சி சார்பற்று 3 கட்சியுமே உள்ள எம்பிமார் வந்து அதை ஏற்றுக்கொண்டு வருகின. இப்ப மற்ற நாடுகள்ல இதுல கனேடியன் பார்லிமெண்ட் வந்து இந்த முறை பாத்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால், இலங்கையில எங்களுக்கு ஒரு முள்ளிவாய்க்கால் மொனிமெண்ட் இல்லை, ஆனா இந்த முறை எங்களுக்கு கனடால அது சாத்தியமாக இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் இப்ப பார்த்தா தமிழ் மரபு திங்கள் வந்து கொண்டு இருக்குது. இந்த கோவிடுக்கு பிறகு தமிழர் வந்து எவ்வளவு காத்திரமாக இவ்வளவு இனப்படுகொலை நடக்கையும் எவ்வளவு அந்தந்த நாட்டை சார்ந்தவர்களுக்காக வேலை செய்தவர்கள் என்ற ஒரு பெரிய ஒரு மதிப்பு, அதுக்காக அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேணும் என்று. இப்ப நான் ஒரு சிவில் சர்வெண்டா இருந்து கொண்டு சொல்றேன், முதல்ல நான் அது முள்ளிவாய்க்கால் நடக்க நான் அப்ப ட்ரெஷரியில வேலை செய்தேன். ட்ரெஷரியில என்ன ஒரு டிரெக்டர் கேட்டவர், என்னன்னா நான் லஞ்ச் டைம் வந்து கீழே போய் போராடுறேன். நான் லஞ்ச் போராடி போட்டு மேல போனேன். நான் அப்ப அந்த டிரெக்டர் பார்த்துட்டு என்ன கேட்டவர், யூ டூ அ டெரரிஸ்ட் தான் என்னை பார்த்து கேட்டவர். அப்ப அடுத்த முறை நான் அந்த மீட்டிங்குக்கு நான் லஞ்ச் முடிஞ்சு நான் போய் அந்த மீட்டிங்குக்கு அவரும் வந்தவர். அப்ப நான் உடனே அவருக்கு சொன்னேன், யூ ஹாவ் பீன் ஒர்க்கிங் வித் டெரரிஸ்ட் ஃபார் லாஸ்ட் 8 years. அப்ப அவர் உடனே சொன்னவர், சாரி அம்பி, ஐ டிட் மீன் தட். அப்ப நான் உடனே சொன்னேன், இப்படித்தான் எல்லாரும் பிள்ளையா நினைக்கிறேன். எங்களுக்கு உரிமை வேணும், எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று சொன்னா, just because Tamil begins with T, Tigers begins with T, and terrorism begins with T, it's not A is equal to B is equal to C, and you can't equate. This is different என்று சொல்லி இப்ப இன்றைக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்லினா, ஏன் சிங்களாக்களே சொல்லினமே, டைகர்ஸ் இருந்திருந்தால் சிங்கள ஆக்கள் இல்ல, ஆர்மி கமாண்டர்ஸே சொல்லின. இன்றைக்கு சைனா, இன்றைக்கு இலங்கை தீவே ஒரு அடிமத்தீவாக வந்திருக்குது. இப்ப பிரபாகரன் இருந்திருந்தா இது நடந்திருக்காதுன்னு சொல்ற அளவுக்கு அங்கேயே உணர்வினம். ஆனால் அடுத்தது வந்து இப்ப முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் கோல்பேஸ்ல அவர்கள் நிகழ்த்தக்கூடியதா இருக்குது, உண்மைதான். அது ஒரு பக்கம் அரசாங்கத்தினுடைய ஒரு நெகிழ்வுத்தன்மையை காட்டுகிறது என்றும் கூட சொல்லலாம். என்னன்னா இப்ப போன அறகலைய நேரம் என்று நான் சொல்ல மாட்டேன். என்னண்டா அவைக்கு இப்ப காசு தேவை, எல்லா அரசாங்கங்களும் சொல்லுது நீங்க ஏதாவது செய்தாதான் செய்யலாம்டா. அதுக்காக அவர்கள் கொடுத்த சலுகை உண்மையாக அவர்களுக்கு
ஏதாவது நெஞ்சில உண்மையா பட்டிருந்தால் அரசாங்கம் என்ன செய்திருக்கும்டா, இந்த சர்வதேச விசாரணைக்கு ஓமென்று சொல்லியிருக்கு. இன்ற வரைக்கும் தொடர்ந்து வார அரசாங்கம் சர்வதேச விசாரணைக்கு இல்லை என்று சொல்லுது. ஏன் நீங்க அவ்வளவு உத்தம புத்திரன்டா ஓமென்று சொல்லுங்கோவன்ன்றதுதானே தமிழற்ற கேள்வி. ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்றீங்க, தமிழின படுகொலையை விசாரிக்கும் சர்வதேச நீதிமன்றம் ஒன்றை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஜக்ஷன், அது அந்த அந்த விஷயம் என்ன? சாரி, சர்வதேச தமிழின படுகொலையை விசாரிக்கும் சர்வதேச நீதிமன்றம் ஒன்றை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களுடைய அந்த மகஜர்ல இருக்குது. அது என்ன விஷயம்? அது or support tribunal to investigate the Tamil genocide. அத கேக்குறாரு 6வது பெட்டிஷன். ஓ, 6வது டிமாண்ட். 6வது டிமாண்டோ. அது என்னன்னா, இப்ப பீப்புள்ஸ் ட்ரிபியூனல் நாங்கள் ஐசிசியும் போட்டு நாங்கள் பீப்புள்ஸ் ட்ரிபியூனல் மாதிரி மற்ற ட்ரிபியூனல்ஸும், ஏனென்றால் இன்டர்நேஷனல் லெவல்ல எத்தனையோ ட்ரிபியூனல்ஸ் செட்டப் பண்ணலாம். அவர்களுக்கு ஏலும், ஐசிசி தான் ஏலாத, ஆனா அதையும் நாங்க கேட்கிறோம். ஏனென்றால் அதுவும் ஒரு காலகட்டத்துல சாத்தியமாக நீங்க கேட்கலன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் இப்ப பீப்புள் ட்ரிபியூனல்ஸ் இங்கேயே நடந்தது. அத மாதிரி எத்தனையோ ட்ரிபியூனல்ஸ் அவ செய்யலாம். ஒவ்வொரு ட்ரிபியூனல்ஸும் செட்டப் பண்ணி இங்க அயர்லாந்துல நடந்தது இனப்படுகொலை என்று நிறுவிங்க ஏற்றுக்கொண்டது. அப்படி ஒவ்வொரு ட்ரிபியூனல்ஸும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலையும் ஒவ்வொரு லெக்சர்ஸ்லையும் ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ்லையும் ஜெனசைடு என்று சொல்லிக்க அகடமிக் வாய்ஸ் இது ஜெனசைடு என்று நிறைய ப்ரூவ் ஆயிடும். லீகல் வாய்ஸ் இத்தனை ட்ரிபியூனல்ஸ் ஏற்றுக்கொண்டு இருக்கும். எங்களோட பெட்டிஷன்லயே பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் என்னென்ன விதத்துல இதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோன்றதை நாங்க போட்டு நாங்க அப்ப இதுகள் நிச்சயமா உருவாகும். சரி, இந்த இடத்துல நிறைவாக ரோய் நீங்க இந்த விஷயத்த சொல்லுங்க. தமிழ் ஃபார் லேபர்ஸ் இருக்கு தானே, அது தமிழர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக மட்டும் வேலை செய்வதாகவே பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறது? என்னன்னு சொன்னா, நாங்க இப்போ அமைப்பா பாக்கக்குள்ள நாங்க இப்போ ஒரு கட்சி சார்பா நான் ஒப்பீனியன் சொல்ல இயலாது. உண்மையை சொல்ல போனா இப்ப நான் தமிழ் ஃபார் லேபர்ஸோடையும் ஒர்க் பண்ணணும், கன்சர்வேட்டிவ் பிரிட்டிஷ் தமிழ் கன்சர்வேட்டிவோடையும் வேலை செய்யணும். 2 அமைப்போடையும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. எங்களோட நோக்கம் தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அதை எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவைகளோட வேலை செஞ்சு நாங்க பெற்றுக் கொடுக்கறதுக்கான வேலையைத்தான் நாங்கள் முன்னெடுக்கலாம். அந்த அடிப்படையில தமிழ் ஃபார் லேபர்ஸ் இப்ப இதுக்கு பவருக்கு வர முதல் அவேண்ட இது எலெக்ஷன் கேம்பெயின்ல நாங்க சாங்ஷனுக்கு நாங்கள் என்னன்னு சொல்ல ஆதரவு அளிப்போம் என்று சொன்னவேல். பட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள செய்வோம் என்று சொன்னவேல். பட் அது லேட்டா செஞ்சாலும் செஞ்சவேல். ஷவேந்திர சில்வால மேல சாங்ஷன் கொண்டு வந்தவேல். பட் அந்த அடிப்படையில ஒரு அளவு நம்பிக்கையை ஏர்ன் பண்ணிக்கணும். பட் ஸ்டில் எங்களுக்கான கோரிக்கைகள் நிறைய இருக்கு. சோ அவையோட நாங்கள் தொடர்ந்து வேலை செய்வோம்னு சொல்லி நம்புறோம். மிக நன்றி. இதுல நான் ஒரு இது என்னன்னா, தமிழ்ஸ் ஃபார் லேபர், தமிழ்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ், தமிழ்ஸ் ஃபார் லிப்டம் 3 ஆர்கனைசேஷன்ஸும் எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை, எங்கள் தமிழருக்கு தீர்வு தமிழீழம்தான் என்றதுல உறுதியா இருக்கணும். அத இப்ப உதாரணத்துக்கு சென்கந்தையா அவர் தான் இப்ப எங்களுக்கு தமிழ்ஸ் ஃபார் லேபருக்கு முன்னோடியாக இருக்கிறார். எத்தனையோ எம்பிமார்கிட்ட எங்களுக்கு இந்த சிவேந்திர சில்வாட சாங்ஷனுக்கு அவரும் தமிழ்ஸ் ஃபார் லேபர், தமிழ்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ், தமிழ்ஸ் ஃபார் லிப்டம் மக்களும் வந்திருக்கிறார். அவர்களோட இப்ப எல்லா ஆர்கனைசேஷனும் நான் தான் சொன்னேன், நான் அத்தனை பேரும் சேர்ந்துதான் இந்த எம்பிமாரோட கதைச்சு, ஜூம் மீட்டிங்ஸ்களால கதைச்சு, நேர போய் கதைச்சு, எங்களுக்கு அந்த ஒரு ஒழுங்குகளை செய்து தந்து அந்த அக்சஸ் எடுத்து அதுகளெல்லாம் செய்தது அவர்கள் தான். அப்ப நாங்கள் திருவாரூர் ஊர் கூடித்து இழுக்கணும் தமிழீழத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இழுக்கணும், எல்லாரும் சேர்ந்துதான் இழுக்கிறோம்.
மிக நன்றி அம்பிகை அவர்களே. ரோய் மற்றும் திலீபன் ஆகியோருக்கு நன்றி கூறி இந்த நேர்காணலை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம்.